ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். திருச்சி மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டம், தங்க மகள் சேமிப்பு திட்டம், இந்த ரெண்டு திட்டத்துல எந்த திட்டம் சிறந்த திட்டம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஒரு கிராம் வந்து 8000 ரூபாயை வந்து தொட போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம நேரடியா போயிட்டு ஒரு தங்கத்தை வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே கட்டி வாங்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நிறையவே வந்து பணம் தேவைப்படும். நம்ம வந்து இந்த மாதிரி தங்க நகை சேமிப்பு திட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் வந்து பணத்தை செலுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து அந்த அதிகமா நமக்கு அதாவது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாம நம்ம வாங்கும் போதுதான் நமக்கு வந்து கொஞ்சமாச்சும் வந்து பலன் இருக்கும். இந்த ரெண்டு திட்டத்தை பத்தியும் நான் வந்து தனித்தனியா வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன், பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு திட்டத்துல வந்து எந்த திட்டம் சிறந்த திட்டம் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு திட்டத்துல வந்து எந்த திட்டம் செட் ஆகுதோ அந்த திட்டத்துல வந்து நீங்க சேர்ற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சேருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க தங்க நகை சேமிப்பு திட்டத்துல சேர்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க போய் டைரக்டா போயிட்டு கடையில போய் விசாரிங்க. அப்படி இல்லைன்னா ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த திட்டத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு சேருங்க. அதான் ரொம்பவே முக்கியம். வாங்க இப்ப இந்த ரெண்டு திட்டத்தை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டம் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் பணம் செலுத்தலாம். இந்த திட்டத்துல இந்த தங்க மகள் சேமிப்பு திட்டத்துல வந்து நீங்க மாசம் மாசம் பணம் செலுத்த முடியாது. ஒரு முறை மட்டும்தான் பணம் செலுத்த முடியும். திட்ட காலம் வந்து இது வந்து 15 மாதம். தங்க மகள் சேமிப்பு திட்டம் வந்து திட்ட காலம் வந்து 11 மாதம். இது ரெண்டுக்குமே வந்து காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டையுமே நீங்க எவ்வளவு அமௌண்ட் செலுத்துறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு கிராமாவே வந்து வரவு வச்சு கொடுத்துருவாங்க. ரெண்டுலயுமே வந்து கிராமாவே வரவு வச்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப தொகை வந்து 1000 ரூபாய். அதாவது மாசம் மாசம் நீங்க 1000 ரூபாயோ இல்ல அதற்கு மேல எவ்வளவு உங்களால முடியுதோ நீங்க வந்து மாசம் மாசம் இந்த திட்டத்துல வந்து நீங்க பணம் செலுத்திட்டு வரலாம். அதே மாதிரி இந்த திட்டத்துல வந்து அட்வான்ஸ் புக்கிங்கும் இருக்கு. இத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா இந்த அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பத்தி நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரம்ப தொகை வந்து இதுக்கு வந்து 10,000 ரூபாய். 10,000 ரூபாயில இருந்து அதற்கு மேல எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து ஒரு முறை வந்து பணம் செலுத்திக்கலாம். பணம் மட்டும் இல்லாம உங்ககிட்ட பழைய தங்க நகைகள் பழைய வெள்ளி பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு கூட நீங்க இந்த திட்டத்துல சேர்ந்துக்கலாம். இந்த பழைய நகையெல்லாம் கொடுத்துட்டு நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமாவே அதாவது 916 22 கேரட் தங்கமாவே உங்களுக்கு வந்து வர வச்சு கொடுத்துருவாங்க. இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் வந்து 18% வரைக்கும் கிடையாது. அதாவது 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் உள்ள நகைகளை நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள அமௌண்ட் மட்டும் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு 20% வேஸ்டேஜ் உள்ள நகையை நீங்க எடுத்தீங்கன்னா கூட இருக்க அந்த 2% மட்டும் நீங்க கட்டினா போதும். திருச்சி மங்களன் மங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா நகையுமே உங்களுக்கு 18%க்குள்ளதான் இருக்கும். இந்த ஆன்டிக் நகாஸ் அந்த மாதிரி மாடல் தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பர்சன்டேஜ் வந்து 20க்கு மேல போகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 18%க்குள்ளேயே நகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் 20 21 போனா கூட எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 2% 3% மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். இந்த அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பளிப்பு உண்டு. இந்த தங்க மகள் சேமிப்பு திட்டத்துல வந்து அன்பளிப்பு கிடையாது. இந்த திட்டத்துல வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பரிசு வச்சிருப்பாங்க. அந்த பரிசை வந்து நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வவுச்சர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதையும் கூட நீங்க கிஃப்ட் பிடிக்கலன்னா அதை கூட நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. எந்த விதமான கிஃப்ட்டுமே கிடையாது. ஒரு 3 விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு திட்டத்துக்குமே வந்து பொதுவானதா இருக்கு. அது என்னங்கறத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச நகை ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோனுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்க தான் கட்டுற மாதிரி இருக்கும். இதுலயும் அதே தான். இந்த திட்டத்துல நீங்க சேர்ந்துட்டு ஸ்டோன் வச்ச நகையை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோனுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை நீங்க தான் வந்து கட்டணும். ரெண்டுக்குமே வந்து ஹால்மார்க் சார்ஜ் வந்து இருக்கு. அதை வந்து நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹால்மார்க் சார்ஜ் வந்து பெருசா வராது. ஒன்றும் ஒரு 100 ரூபாய்க்குள்ளதான், 100 ரூபாய் 110 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த ரெண்டுத்துக்குமே காமனா உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது,
இதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. இந்த 2 திட்டத்துக்குமே ஜிஎஸ்டி வந்து நம்ம செலுத்த வேண்டியதில்லை, நிர்வாகமே ஏற்றுப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறையவே வந்து அமௌண்ட்டு சேவ் ஆகும். இப்போ நேரடியாக நம்ம போய் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அப்படின்னு வாங்கும்போது அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட்டு கட்டணும். இந்த மாதிரி திட்டத்தில் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா இதில் வந்து நல்லாவே பலன் இருக்குது. அதாவது திருச்சி மங்களன் மங்களில் ஜிஎஸ்டி கிடையாதுங்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம். நீங்கள் சேர்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் சேருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இடையில வந்து நிறுத்த முடியாது. அதாவது இந்த திட்டம் வந்து 15 மாதங்கள் வந்து முழுமையாக நீங்கள் பணம் செலுத்திட்டு வரணும். 15 மாதங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போய் தங்கம் வாங்க முடியும், இடையில போய் வாங்க முடியாது. ஆனால் இந்த திட்டத்தில் வந்து இடையில போய் நீங்கள் தங்கம் வாங்கலாம். அது வந்து நீங்கள் இடையில வாங்குற எந்தெந்த மாசத்துல நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறுபடும். அது என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த தங்கமகள் சேமிப்பு திட்டங்கிற அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் வந்து லிங்க் தரேன், நீங்கள் வந்து அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லார்ட்டையுமே வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அங்கே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மங்களன் மங்கள்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் ஆயிரும். அங்கே போயிட்டு இந்த திட்டத்தில் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மாதமும் அந்த ஆப் மூலியமாகவே நீங்கள் பணத்தை செலுத்திக்கலாம். இந்த தங்கமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து நீங்கள் ஆப் மூலியமாக செலுத்த முடியாது, டைரெக்டாக போயிட்டு தான் நீங்கள் வந்து சேர முடியும். நீங்கள் டைரெக்டாக போய் கடையில் சேரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, இதோட ஜெராக்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க. 11 மாதங்கள் கழித்து அந்த பாண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் நகைகளை வாங்கிக்க முடியும். இந்த 2 திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 திட்டமுமே வந்து சிறந்த திட்டம் தான். அதில் வந்து உங்களுக்கு எந்த திட்டம் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து திட்டத்தில் வந்து சேர்றமா விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்க. இந்த தங்கமகள் சேமிப்பு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பழைய நகை இருந்தது, இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் நிறையவே காசு இருக்குது, ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி நான் கட்டிட முடியும் அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து பழைய நகையை கொடுத்துட்டு புதிய நகையை நீங்கள் மாற்றும் போது நேரடியாக போய் மாற்றினீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே கட்டி மாற்றும் போது நிறையவே அமௌண்ட்டு தேவைப்படும். இந்த திட்டத்தில் நீங்கள் 11 மாதங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு 11 மாதங்கள் கழித்து நீங்கள் போய் வாங்கும்போது உங்களுக்கு 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கும்போது உங்களுக்கு பணம் நிறையவே வந்து சேவ் ஆகும். உங்களுக்கு 11 மாதம் கழிச்சு தான் எனக்கு புது நகை வேணும் அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ண முடியாது, அதே மாதிரி என்கிட்ட பழைய நகையெல்லாம் கிடையாது, மாதம் என்னால் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் வந்து சேர்ந்துக்கலாம். இதில் உங்களுக்கு கிஃப்ட்டும் உண்டு, அதே மாதிரி மாதமும் கட்டிக்கலாம். உங்களால் 15 மாதங்கள் வந்து முழுமையாக கட்ட முடிஞ்சுது அப்படின்னா இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து 15 மாதங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் போய் நகை வாங்க முடியும், இடையில வாங்க முடியாது. அதனால இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த திட்டம் தான் செட் ஆகும் அப்படின்னா இதுலையுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ கிராம் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் தனி வீடியோவாக போடுறேன். என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்யூ.